இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த காட்டன் சாரீக்கு ப்ளவுஸ் எப்படி மேட்சிங்காக தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி பல்லு வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு பொருத்தமாக இல்லைங்க. அவங்களுக்கு இந்த பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி வேண்டாம், இந்த பிளாக்கில் போட்டால் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நாம் ப்ளவுஸில் இருந்து ஒரு உடம்புக்கு மட்டுமே நாம் சேலையிலேருந்து கொஞ்சம் தேவையான அளவு எடுக்கலாம். அது எப்படின்னு இதில் பார்ப்போம். முதல்ல இந்த ப்ளவுஸை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி நாம் இதில் இருந்து எடுக்கணும். இப்போ சேலையோட கீழே இருக்கிற பக்கம், இந்த உள் சுத்தில் வரும்பொழுது கீழே இருக்கிற பக்கம் கட்டாயம் வெளியே தெரியும். ஆனால் நம்ம இடுப்பில் சொருகிற பக்கம் அந்த அளவுக்கு தெரியாது இல்லைங்களா? வெளியே வந்து இந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதாவது நான் சொல்கிறது ஒரு 1/2 மீட்டர் தொலைவுக்கு மட்டுமே. அதுக்கு பிறகு கட்டாயமாக நமக்கு இடுப்பில் சுற்றி வரும்பொழுது கட்டாயமாக வெளியே தெரியும். அதனால் இப்போ நமக்கு தேவையான ஒரு 1/2 மீட்டரை பாதி அளவுக்கு, அதாவது உடம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்லீவுக்கு நம்ம பிளாக்கை கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் பேட்டர்ன் மாதிரி தெரியும், ஒரு டிசைன் மாதிரி தெரியும் இல்லையா? இப்போ நமக்கு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ லென்த்து, அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லென்த்து எடுத்துக்கிட்டு நம்ம அதிலேருந்து இதை கழித்து மிச்சத்தை இந்த பிளாக்கை அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ இந்த லென்த்து முதல்ல பார்த்துப்போம். ஒரு 24லேருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் மன்னிக்கணும், 24லேருந்து 25 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு கீழே இந்த இடம் வருது இல்லைங்களா? இது கிட்டத்தட்ட நமக்கு முட்டுக்கு கீழே வரைக்கும் வரும், காலோட முட்டுக்கு கீழே வரைக்கும் வரும். இப்போ ஒரு 25 இன்ச்சுன்றதை நாம் இங்கே அடையாளப்படுத்திட்டு இங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுடலாம். கட் போட்டு இந்த ஒரு நூல் இழையை, அதாவது நம்ம கட் பண்ணின இடத்துல இருந்து இப்படி பிரித்தோம்னா இந்த குறுக்கு வாட்டத்தில் உங்களுக்கு நூல் வரும் இல்லையா? இந்த நூலை நம்ம இழுத்தோம்னா இந்த இடம் வந்து அந்த நேர்கோடு நமக்கு ஒரு அடையாளம் காட்டும். தெரியுதுங்களா? அந்த சுருக்கம் வருது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அடையாளம் காட்டும். நம்ம அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல, அதாவது நான் சொல்கிறது டாப்பில், அதை மட்டும் நீங்கள் மறக்கக்கூடாது. டாப்பில் எடுக்கணும், பாட்டமில் எடுக்க வேண்டாம். இப்போ ஒரு 1/2 மீட்டர், ரொம்ப வேண்டாம், 1/2 மீட்டர் எடுங்க போதும். அல்லது உங்களோட இந்த ப்ளவுஸோட லென்த்து அதை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 1/2 மீட்டர் எடுக்கிறது தான் ரொம்பவே சிறந்த விஷயமாக இருக்க முடியும். ஏன்னா கீழே வந்து நமக்கு அந்த ஃபால் விழும் பொழுது கீழே கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த சுற்றளவு வந்து ரொம்பவே ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தால் இடுப்பை சுற்றி பாதி தொலைவுக்கு இது வெளியே வந்துடும். அப்போ அது இந்த மாதிரி மெல்லிய சேலையாக இருந்தால் உள்ளே வந்து கருப்பாக வர்றது தெரிஞ்சிடும். அதனால் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு ப்ளீட்டெல்லாம் வரும்பொழுது அது வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நான் 1/2 மீட்டர்னு சொல்கிறேன். இதுதான் 1/2 மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு சேலையில் நம்ம அந்த பேட்ச் ஒர்க் மட்டும் எடுத்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கும். பேட்ச் ஒர்க்கை மட்டுமே எடுத்தோம். அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய தோழிகள் வந்து நீங்கள் பேட்ச் ஒர்க்குன்றதால அதை கொஞ்சம் சுலபமாக எடுத்துட்டீங்க, மற்ற இந்த மாதிரி தொடர்ச்சியாக வர்ற சேலைகளுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது செய்கிறேன். இப்போ இதுலேருந்தும் நம்ம இந்த நடுவில் இருந்து வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து நம்ம இப்படி நூலை இழுக்கிறோம். இந்த நூலை இழுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடம் சுருக்கத்தில் நல்ல அடையாளம் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த இழை வந்து இழுக்கப்பட்ட உடனே உங்களுக்கு இந்த இடம் அந்த கோடு தெரிய ஆரம்பிச்சிடும்.
அந்த இடத்துலேருந்து நீங்கள் கட் பண்ணி இந்த இடத்துல இருந்தோம் இங்கே நம்ம ஒரு கோடு இழுத்து கட் பண்ணினோம் இல்லைங்களா, இங்கே கட் பண்ணி நம்ம கொஞ்சம் தொலைவு இதே மாதிரியே இந்த கோடு தெரியுது இல்லைங்களா, இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் சேர்த்து நம்ம எல் ஷேப்பில் இதை கட் பண்ணி முதல்ல எடுத்துடலாம். உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த கோடு கிடைக்கணும், ஏன்னா கொஞ்சம் தொலைவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அவ்வளோ லென்த்துக்கும் உங்களால் அந்த கோடு கிடைக்காது. இப்போ இவ்வளோ தொலைவு உங்களுக்கு இருக்கிற அடையாளம் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணுறீங்க. பிறகு உங்களுக்கு அந்த இடம் எங்கன்னு தெரியல. அதுக்கு பிறகு திரும்பவும் நீங்கள் இந்த இழையை இப்படி இந்த பக்கமோ அந்த பக்கமோ நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில் ஒரு இழை கிடைக்கும். அந்த இழையை தான் நீங்கள் திரும்பவும் இழுத்து உங்களுக்கு எந்த லென்த்து வரைக்கும் வேணுமோ அந்த லென்த்து வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் குறுக்கில் முதல்ல கட் பண்ண வேண்டாம். அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் இந்த லென்த்தை நீங்கள் 1/2 மீட்டருங்கிறத கணக்கு பண்ணி கட் பண்ணுங்கள். அதிகப்படியாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாகிடும் இல்லையா, அதுக்காக. இப்போ இதுதான் 1/2 மீட்டருக்கு உண்டான தொலைவு. நிறைய பேர் வந்து கருப்பு இது வந்து விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம மேல் நோக்கி கட் பண்ணுறோம். கருப்புலேயே வந்து ப்ளவுஸு எல்லோரும் போடுறது இல்லைங்க, ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஆனால் நிறைய பேருக்கு பிடிச்சது எந்த சேலைக்குமே பொருத்தமாக கருப்பு தான் போடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து அதை விரும்ப மாட்டாங்க. இப்போ நான் இங்கே கீழே இருந்து இழுத்ததும் மேலேருந்து இழுத்ததும் சரியாக வருது பாருங்கள் அந்த கோடு. நீங்கள் அந்த கோட்டில் அழகாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த துணியை முழுக்க கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம முதுகுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் பொழுதோ அல்லது பேட்ச் ஒர்க்குக்கோ எதுக்கோ நீங்கள் அந்த கருப்பில் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் பிட்டை இதில் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணும்பொழுது நம்ம லுங்கி ஓரம் தைக்கிற மாதிரி தான். இப்போ 2 பீஸையும் ஒன்றா வச்சுக்கோங்க, இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த எண்டு வரைக்கும் தைக்க வேண்டாம், கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு முன்னாடியே நிறுத்திடுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த துணியை நம்ம திருப்பணும் இல்லைங்களா. இப்படி திருப்பும் பொழுது நீங்கள் இந்த எண்டுக்கும் இந்த எண்டு இதோட நமக்கு முடிஞ்சிடுது இல்லையா. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக துணி தேவைப்படும். ஏன்னா நம்ம இந்த உயரத்துக்கும் இந்த உயரத்துக்கும் சரியாக எடுக்கணுங்கிறதுக்காக இதை விடவுமே இந்த துணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். பிளாக்கை இந்த லென்த்துக்கு இப்போ இதை எடுக்கிறீங்க இல்லையா, இந்த லென்த்துக்கு இதோட முடிஞ்சு போகுது. சரியா? இப்போ அதிலேருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கூடுதலாக இங்கே வச்சு இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதையும் இதையும் சேர்க்கும்பொழுது 1/4 இன்ச்சில் தைப்போம். அல்லது உங்களுக்கு இன்னும் பயமாக இருந்தால் இன்னும் கூட ஒரு 3/4 இன்ச்சாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பீஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது இந்த கருப்பு வேண்டாம். இந்த கீழ்பாகம் நமக்கு ஆல்ரெடி இந்த பிங்க்கில் இருக்குது இல்லைங்களா, அதனால் இந்த கருப்பை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ அந்த எண்டோடு நம்ம முடிக்க போகிறோம். முன்னாடியே அளந்து வச்சுக்கிட்டு கட் பண்ணி தைச்சாலும் சரி, ஆனால் வந்து அதை விட இப்படி நீங்கள் தைச்சி இவ்வளோ நெருக்கமாக கரெக்டாக இருக்கும் பொழுது நீங்கள் எதையுமே இழுக்காமல் தைப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒருவித சுருக்கமும் வராமல் ஈஸியாக தைக்க முடியும். இப்போ இதுவும் வந்து நமக்கு 1/2 மீட்டர் கொஞ்சம் ஒரு இன்ச்சு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம இந்த சைட்லேயும் ஜாயின் பண்ணினோம் இல்லையா, அதனால் இருக்கிற இயல்பை விட 1 இன்ச்சு அதிகமாகவோ 3/4 இன்ச்சு அதிகமாகவோ எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு அந்த லென்த்தும் நமக்கு வால் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிடுவோம். இப்போ இது நம்ம ஸ்லீவுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். முதுகுக்கும் கொஞ்சம் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்த இதோடு நம்ம முடிக்கிறோம். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதையும் வந்து ஜாயின் பண்ணணும்.
அல்லது இது ரெண்டையுமே இப்போ முதல்ல நீங்கள் இந்த லென்த்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக ட்ரைனிங் பண்ணணும் இது வரல அப்படின்னாலாம் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இந்த கார்னரை கொஞ்சம் தள்ளி, அதாவது நமக்கு இந்த இடத்துல நம்ம இங்கே மடித்தோம் இல்லையா, இந்த மடித்த துணியோட லென்த்து இந்த இடத்துல நீங்கள் விடணும். அப்போ தான் இதை முழுக்க மடிக்க முடியும். இந்த கார்னரை கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து பிளாக்கில் கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் இதே முறை தான். ஆனால் பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த லுங்கி தையல் போடுறோம். இப்போ இந்த கிளாத்து நமக்கு எக்ஸஸாக தான் இருக்குது, இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் நம்ம இந்த கார்னர் இங்கேயும் அங்கேயும் விட்டுருக்கோம் இல்லையா, அதை எப்படி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த கார்னர்லேருந்து நம்ம இப்படி தைச்சோம் இல்லையா, இங்கே இதோடு முடித்தோம். இப்போ இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் லேசாக, ரொம்ப வேண்டாம், அதாவது ஒரு 1/4 இன்ச்சுக்கும் குறைவாக வெட்டிக்கோங்க. அதாவது இந்த கிராஸில் இந்த பிங்க்கில் மட்டும் வெட்டுறேன் பாருங்கள், கொஞ்சமாக அப்படி வெட்டிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இந்த இடம் மடிஞ்சு கொடுக்கும், ஃப்ரீயாக இருக்கும். சரியா? இப்போ இந்த லென்த்தை நம்ம இப்படி மடிக்க போகிறோம். இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி திரும்பிடுது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இப்படி திரும்புது இல்லையா? இப்போ உங்களுக்கு அப்படியே பின்னாடி பார்க்கணும், இந்த இடம் சரியாக வருதா. இப்போ இந்த இடம் அதே மாதிரி கரெக்டாக வரணும். உங்களுக்கு பிசுறு இல்லாமல் இந்த இடத்துல முதல்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதாவது இந்த கிளாத்து நமக்கு மடிக்க வேண்டிய கிளாத்து தனியாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கணும். நீங்கள் வெறும் இந்த ஒத்த துணியில் மட்டும், தெரியுதுங்களா, இந்த ஒத்த துணியில் மட்டும் லேசாக ஒரு ஸ்டிச்சு இந்த கார்னர்லேருந்து போட்டு இப்படி எல் ஷேப்பில் திருப்பிக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த கிளாத்து நீட்டிகிட்டு இருக்கட்டும். சரியா? இந்த கிளாத்து நீட்டிகிட்டு இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு அது பிசுறு இல்லாமல் இந்த இடத்த நம்ம திருப்புறதுக்கு உதவும். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள், அது இதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்கள் இந்த நீட்டமாக கட் பண்ணிங்க இல்லையா, அந்த லென்த்தை ஃபுல்லாகவுமே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு இந்த பிளாக்கையும் இந்த பிங்க்கையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த லென்த்தை முழுக்க கட் பண்ணிவிட்டு இந்த லென்த்தை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த லென்த்து ஃபுல்லாகவுமே இந்த ரெண்டும் உங்களுக்கு தனித்தனி பீஸாக இருக்கும் இல்லையா, ரெண்டையுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது இன்னுமுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் கொஞ்சம் டஃப்பாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இந்த கார்னர் லேசாக அந்த கட் பண்ணதுனால நமக்கு சரியாக திரும்பி வரும். ஓகேவா? இப்போ முழுக்கவுமே நாம் திருப்பி பின்பக்கத்தில் தைக்க போகிறோம். இந்த எட்ஜு மட்டும் தைச்சிக்கிட்டோம் இல்லையா, பின்னாடி தைக்க போகிறோம். இப்போ நம்ம பிங்க்கு நிறத்தில் நூல் இருந்ததுன்னா நீங்கள் பிங்க் பக்கமாக இதை மடித்து வச்சு தான் தைக்கணும். உங்களுக்கு இது என்ன சேலையோட நேரமோ அந்த இடத்துல வச்சு தான் தைக்க முடியும். இப்போ இப்படி தைச்சோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த பிசுறு வெளியே தெரியும். நம்ம லுங்கி தைக்கிற டைப்பு தான். இந்த பிசுறு தெரியாத மேல் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இங்கே ஒரு லைன் தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறும் உள்ளே போயிடும், வெளியே பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம விட்ட இடத்த அப்படியே தொடர்றோம். இந்த பக்கமாக மடிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ நமக்கு தேவையில்லாத இந்த எக்ஸஸ் ஆன பகுதியை கட் பண்ணி ஓரம் தைக்க போகிறோம். இப்போ இந்த ஒர்க்கு முடிச்சிட்டோம். அப்படியே பின்னாடி திருப்பி போடலாம். திருப்பி நம்ம இந்த இடத்துல ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். சரிங்களா?
இப்போ கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததுன்னா பயப்படவே வேண்டாம். அப்படியே இதில் நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சு இந்த மடிப்பு, அதாவது நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அது மேலே வச்சு ஒரு படி தையல் போட்டு திருப்பிடுங்க. இன்னமும் உங்களுக்கு அது சேஃப்டி அதிகமாக இருக்கும். எப்பவுமே அது பிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய சேலைகள் பார்த்துருப்பீங்க, அதாவது டபுள் கலர் வரும். அப்போ வந்து இந்த மாதிரி தான் அவங்க அதை செய்வாங்க. அதுக்கு மேலே எம்ப்ராய்டரி ஒர்க்கை போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. என்ன டபுள் கலர்னும் பொழுது இது ஒரு சேலையிலேருந்து மேலே ஒரு இதுலேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதையே ஷஃபிள் பண்ணி இன்னொரு சேலையாகவும் மாற்றிருப்பாங்க. எல்லாமே இந்த மாதிரி சிஸ்டமில் தான் வருது. ஸோ நீங்கள் அது பயப்படாமல் செய்யலாம். ஆனால் என்ன, அவங்க அது மேலெல்லாம் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு போட்டுறதால இந்த மாதிரி நம்ம செஞ்ச மாதிரி இந்த மாதிரி உருட்டி தைக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அது மேலே எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட பிறகு அது பிஞ்சு வராமல் இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ இந்த ஒர்க்கு உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுது. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கட்டாயமாக அந்த ப்ளவுஸை எப்படி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். இது வந்து உள் சுத்தில் போயிடும். அப்போ பெரும்பான்மையான அளவுக்கு, அதாவது இந்த போர்ஷன் உங்களுக்கு இவ்வளோ தானே, 1/2 மீட்டர் தானே, உள்ள நமக்கு ஃப்ரண்ட்லேயே சைடோடு முடிஞ்சிடும் இல்லைங்களா. இது ரைட் சைடு நம்ம சொருகுவோம், அப்படியே இந்த லெஃப்ட் சைடு வரைக்கும் தான் இந்த லென்த்து வரும். அதுக்கு மேலெல்லாம் வராது இல்லைங்களா. பேக் சைடெல்லாம் கட்டாயமாக தெரியாது. அதனால் இது வந்து நமக்கு ப்ளீட்டெல்லாம் வச்சு கட்டும் பொழுது கட்டாயமாக இந்த போர்ஷன் உள்ளே போயிடும். அதுவும் இல்லாமல் கீழே இந்த நிறமே இருக்கிறதால நீங்கள் இங்கே கொடுத்த அந்த பேட்ச்சு யாருக்குமே தெரியாது. சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.